வலம் என்றால் அநீதி இழைப்பது. நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம். எங்களுக்கு இந்த அநீதி இழைத்ததின் காரணமாக எங்களில் இருந்து சொர்க்கத்தை நாங்கள் இழந்து விட்டோம். இழப்புக்குரியது இதுதான். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டிய நம்மளுடைய லட்சியம் நிறைவேறாங்க. ஆனாலும் அதற்கு அவர்கள் தோய்வடையவில்லை. உற்சாகமூட்டி மெம்பர்களை எல்லாம் ஆர்வமூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடத்தை வாங்கினார்கள். அல்லாஹ்வின் அருளால் 87 அரபிக்காலம் துவக்கப்பட்டது. துவக்கப்பட்ட உடனேயே மற்ற இடங்கள்ல உள்ளவங்க சூழ்நிலை ஆங்கிக்கா உட்கார்ந்து இல்ல, சொல்லியே ஆகணும். இந்த பெரம்பலூர் ஜமாத்துடைய அனைத்து வீடுகளிலிருந்து எங்களுக்கு எத்துணை மாணவர்கள் இங்கே படித்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் உணவு கொடுத்தார்கள். டிபன் சாப்பாடு என்று சொல்லுவார்கள். அப்படி கொடுத்து இந்த மதரசாவை வளர்த்தார்கள். இந்த மாணவர்களுக்கு மழை காலங்களிலே உரிய நேரத்தில் உணவை கொண்டு வந்து சேர்க்க முடியாத நிலை வந்த பொழுது அதை நிர்வாகம் தடை செய்தது. இங்கேயே சமைத்துக் கொள்ளலாம் என்று சமையலை இங்கே ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த உடனே உணவு கொடுத்த தாய்மார்களுக்கு அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் ஜன்னத்தை கொடுப்பானாக என்று துஆ செய்து கொள்கின்றேன். அதிலிருந்து பிடி அரிசி என்று சொல்லுவார்கள். அவர்கள் குடும்பத்திற்காண்டி சமைக்கின்ற நேரத்தில் குடும்பஸ்தானருக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த அரிசியிலிருந்து ஒரு முடி அரிசி எடுத்து வைத்து விடுவார்கள். இப்படியாக அரிசியை சேர்த்து மாதம் ஒரு முறை, 2 வாரத்திற்கு ஒரு முறை, 2 வாரத்திற்கு ஒரு முறை என்று அரிசியாக அனுப்பி வைத்தார்கள். அப்படியெல்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த மதரசாவை இயக்கியவர்கள் இந்த பெரம்பலூர் ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இருந்தாலும் உங்களுக்கு திரும்பவும் நினைவூட்டுகின்றேன். பெரம்பலூர் ஜமாத்தாருடைய ஒத்துழைப்போடு இந்த நூருல் முஸ்லிமீன் சங்கம் இந்த அரபிக் காலேஜை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து அப்படியே 2004 வரைக்கும் நடந்துச்சுங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கும். எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு நடந்து 6வது பட்டமளிப்பாவில் நாம் இருக்கின்றோமே. இந்த அளவுக்கு வளர்ச்சியை துவக்கத்திலிருந்து கொண்டு வந்ததற்கு முழு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது அரபிக் காலேஜுடைய பிரின்சிபால் அவருடைய முழு தியாகம். இந்த அளவு பட்டமளிப்பு விழா நடத்தி நாம் எல்லாம் பரவசம் அடைகின்ற அளவுக்கு இந்த அரபிக் காலேஜை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முன்னோடியாகவும் சனது வழங்கி ஆசிமுறை வழங்க இருக்கின்ற மௌலானா மௌலவி அப்துல் காதர் ஹசரத் அவருடைய தியாகம். நம்ம அரியலூர் பெரம்பலூருடைய டிஸ்ட்ரிக்ட் ஜமாத்தின் தலைவர், ஜமாத்துடைய தலைவர் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும். அவர்களும் இந்த அரபிக் காலேஜில் வரவேற்புரையை வழங்கினார்கள். தொடர்ந்து தலைவராகவும் இந்த அரபிக் காலேஜை நடத்துவதில் பிரின்சிபலாகவும் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதில் உஸ்தாதாகவும் ஆசிரியராகவும் இருந்து இந்த வளர்ச்சியிலே முழு பங்கு கொண்டவர்கள். பலருடைய உழைப்பிலே, தியாகத்திலே இந்த மதரசா வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் வளர்த்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து எங்களுக்கு சையத் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மறுப்பு வழங்க வேண்டும், ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும். அப்படி தொடர்ந்து உஸ்தாமாவுடைய ஒத்துழைப்பு, மிகப்பெரிய ஒத்துழைப்பு. தொடர்ந்து 8 உஸ்தாமார்கள் ரொம்ப தியாகம். இந்த உஸ்தாமாவுடைய உழைப்பினால்தான் இந்த மாணவர்கள் பட்டம் பெறும் அளவிற்கு தகுதியானவர்களாக, தகுதி மிக்கவர்களாக, இங்கிலீஷ், அரபி, உருது எல்லாத்திலேயும் கரை கண்டவர்களாக அல்லாஹ் தஆலா மதரசாவுடைய மாணவர்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றான். அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் அனைத்து பேர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு, இந்த நல்ல நேரத்திலே நாம் நல்ல வார்த்தைகளை பேசவும் கேட்கவும் வாய்ப்பு வழங்கிய அந்த அல்லாஹ்விற்கு நன்றி கூறி ஒரு முக்கியமான செய்தி. இதை தியானம் செய்து கொண்டிருப்பவர்கள் அநேகர்களாக இருந்தாலும் அநேக விஷயத்தில் ஷைத்தான் நம்மளை இந்த தியாகம் செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறான். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுகுமுல் மக்ஃபிரத மின்ஹு வ ஃபضلا வல்லாஹு வாசிஉன் அலீம். சங்கைக்குரியவர்களே, நாம் பொருளாலும்
தியாகத்தாலும் உழைப்பாலும் இந்த அரபிக்காலை வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நம்மை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது இடப்பற்றாக்குறை. நாம தெரியும், 30 மாணவர்கள் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பில்டிங்ல 60 மாணவர்களை வைத்து இந்த அரபிக் காலேஜ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இடப்பற்றாக்குறையினால் இந்த பக்கத்தில் ஒரு புது பில்டிங் எல்லாத்தையும் சரி பாருங்க, எல்லாத்தையும் அந்த புது பில்டிங்க கிட்டத்தட்ட 1,20,00,000 ரூபாய் செலவு பண்ணி முடிஞ்சு போச்சு. இன்னொரு 30 லட்சம் ரூபா இருந்தா அடுத்த வருஷம் பிள்ளைங்களை அங்க உட்கார வச்சிடலாம். எல்லாரும் நியத்து வைங்க, இந்த மதரசாவை அடுத்த வருஷம் திறப்புலா பண்ணியே ஆகணும். எவ்வளவு செலவானாலும் நாங்க பொறுப்பேற்று கொள்றோம் அப்படின்னு நியத்து வைங்க. ஏன்னா ஷைத்தான் விடமாட்டான். அல்லாஹ்வுடைய வழியிலே தர்மம் செய்தாலோ ஜகாத் கொடுத்தாலோ நல்லதை செய்ய விரும்பினாலோ நம்மை வறுமை பிடித்து விடும். இழக்காத காசை கொடுக்காத, காசை கொடுத்தா வறுமை என்ன செஞ்சுக்கணும், நம்மள பக்கிரி வேலை நீங்க கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாம் உள்ளத்தால் உணர்வாள் உசுப்பி கொண்டிருப்பான். ஏமாந்துறாதீங்க. எவ்வளவுக்கு அல்லாஹ்வுடைய வழியில இறக்கிறோமோ. ஒரு சஹாபி வந்து கேட்டார், யார சூழலாம் இதுக்கு பிறகு நான் யார்ட்டையும் வேற யார்ட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு உபதேசம் பண்ணுங்கிறாங்க. சரி, இப்ப 5 நேரம் தொழுதுக்க. சரி யார சொல்லலாம், இனிமே நான் தொழிய விட மாட்டேன். அதுபோக மேல் மிச்சமான சுன்னத்தான் நபிலான இபாதத்தையும் செய்து கொள். சரி யார சொல்ல வரவு அந்த சுன்னத்து நபி. அடுத்தபடி கேட்ட, இன்னும் ஏதாவது செய்யணுமா? ஆமா, ரமலான் மாசம் நோன்பு வச்சுட்டேன். சரியா, அதுக்கு மேல அதையும் செய்ய மாட்டேன். இல்ல இல்ல, நபிலான நோன்பு வச்சுக்க, சுன்னத்தான நோன்பு. மாதம் 3 நோன்பு இருக்கு, திங்கள் வியாழன் நோன்பு இருக்கு, அரபாவுடைய நோன்பு இருக்கு, ஆஷூராவுடைய நோன்பு இருக்கு, இப்படி இடையிடையும் நோன்பு இருக்கு, அதையும் சேர்த்து வச்சுக்கோ. சரியா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஜகாத்தை கொடுத்துரும். ஏழைகளுக்குரிய ஹக்கு அது, ஏழைகளுடைய பங்கு கணக்கு போட்டு ஜகாத்தை கொடுத்துரும். நான் அதை கரெக்டா செஞ்சிடறேன், வேற எதுவும் செய்ய மாட்டேன். இல்ல இல்ல, அதுக்கு மேல மேல் மிச்சமா தர்மம் செய்து கொள். அன்பர்களே, ஜகாத்துக்கு தான் வரையறை 102%. தர்மத்துக்கு வரையறையே கிடையாது. 1,00,000 ரூபாய் இருந்துச்சு, அப்படியே கொடுத்துட்டோம். 1க்கு 10 கணக்கு பண்ணிக்கங்க. 1க்கு 70, 70,000. அதற்கு மேலும் அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அநேக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு செயல் தர்மம். இந்த தர்மத்தை செய்ய விடாமல் செய்தால் தடுப்பான். அதற்கு பலிகளாகி விடாமல் முடிந்த அளவு இருப்பது 10க்கு 1 அல்லது 10க்கு 3 அல்லது 100க்கு 50 அல்லது 60 கூட அல்லாஹ் வழியில கொடுங்க. கொடுத்துக்கிட்டே இருந்தோமானால் அநேக பாதுகாப்புகள், அநேக நன்மைகள், அவைகள் எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அடுத்து நாம் கேட்க வேண்டிய பேருரைகள் நிறைய இருக்குது. தயவு செய்து பிரியார்களே, நாம் கொடுக்கும் தர்மத்தின் மூலம் இன்ஷா அல்லாஹ் இந்த அரபிக் காலேஜை நாம் சம்பூர்ணமாக்குவோம், கம்ப்ளீட்டா கட்டி முடிப்போம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாழ்வு வழங்கிய அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இந்த 3 உரைகளையும் அற்புதமான உரைகளை தருவதற்கான தமிழகத்தின் தலை சிறந்த உறவாக்கள் உரை தந்திருக்கின்றார்கள். அவருடைய உரையை நாம் கேட்க தயாராக இருக்கின்றோம். அந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சிக்கு முன்பாக நமது கல்லூரியின் மாணவர்கள், பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள், ஒருவர் அரபியிலும் இன்னொரு தமிழிலும் சுருக்கமாக உரை நிகழ்த்துவார்கள். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் பட்டம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். அந்த அடிப்படையில் இப்பொழுது நமது கல்லூரி மாணவர்களில் பட்டம் பெறக்கூடிய உலமாக்களில் முகமது இம்ரான் கும்பகோணம் அவர் அரபியில் சில உரைகளில் உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. أنزل القرآن الكريم هدى وبشرى
يا رئيس هذه الحفلة المباركة والعلماء الكرام والضيوف العلماء والأساتذة البررة والزملاء الأعزاء والطلبة الأحبة، إني أهنئكم بتحية الإسلام والسنة. السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا رب صل وسلم دائما أبدا على حبيبك خير خلق كلهم. أيها المسلمون، إن أحسن الحديث كتاب رب العالمين أنزله على قلب نبيه محمد خاتم النبيين. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنه لتنزيل رب العالمين نزل به روح الأمين على قلبك لتكون من المنذرين بلسان عربي مبين. وهو كتاب أحكمت آياته وفصلت كلماته وحفلت من عبث العابثين وتحريف المحرفين. قال تعالى فإنه لكتاب عزيز لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه تنزيل من حكيم حميد. سماه الله تعالى بأسماء كريمة ووصفه بصفات حكيمة، فهو حبل الله المتين والذكر الحكيم، وهو الذي لا تزيغ به الأهواء ولا يشبع منه العلماء، وهو شفاء نافع والدواء النافع، عصمة لمن تمسك به وهداية لمن عمل به ونجاة لمن اتبعه. وقد قال الله تعالى في القرآن الكريم إن هذا القرآن يهدي للتي هي أقوم. وقد حثنا رسول الله صلى الله عليه وسلم على التمسك بالقرآن الكريم. تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة نبيه. أيها المسلمون، التمسك بالقرآن الكريم سبب لسعادة الأسرة واستقرارها. إن أبو هريرة رضي الله تعالى عنه يقول في الحديث البيت إذا تلي فيه كتاب الله اتسع بأهله وكثر خيره وحضرته الملائكة وخرجت منه الشياطين، والبيت إذا لم يتل فيه كتاب الله ضاق بأهله وقل خيره وحضرته الشياطين. فيا هناء من عمل قلبه بالقرآن، فيا هناء من عمل قلبه بالقرآن فقد فاز بالسكينة والاطمئنان. وعن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه يقول إن هذا القرآن مأدبة الله فخذوا منه ما استطعتم، فإني لا أعلم شيئا أصفر من خيط من بيت ليس فيه من كتاب الله شيء، وإن القلب الذي ليس فيه من كتاب الله شيء خريب كخراب البيت الذي لا ساكن له. أيها المسلمون، فاحرصوا تلاوة القرآن في بيوتكم وأدبوا عليها أبناءكم، ومن أدب أبناءه وعلم القرآن ألبس يوم القيامة تاجا من نور عند الرحمن. قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ القرآن وتعلمه وعمل به ألبس يوم القيامة تاجا من نور ضوءه مثل ضوء الشمس ويكسى والديه حلتان لا تقبب بهما الدنيا فيقولان بما كسينا فيقال بأخذ ولدكم القرآن. فاللهم اجعل القرآن ربيع قلوبنا وذهاب أحزاننا. أقول قولي هذا واستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم
بفضل بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم العلماء ورثة الأنبياء أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழ்ச்சியும் சர்வ வல்லமை கொண்ட அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிறைவாக உண்டாவதாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் கூறிய இவ்வகையின் தலைவர் அவர்களே, இன்னும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் உலமா பெருந்தகைகளே, என்னுடைய ஆசான்களே, இன்னும் திரளாக கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பொதுவாகவே உலகத்தில் மனிதர்களில் சிறந்தவர்களாக, முதன்மையானவர்களாக நபிமார்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்கு பிறகு இந்த தீனை நிலைநாட்ட பாடுபடும் ஆலிம்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். காரணம், நபிமார்கள் தன்னுடைய சம்பத்திற்காக எந்த பணியை மேற்கொண்டார்களோ அதே பணியை உலமாக்கள் மேற்கொள்வதால் தான் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தாக, நபிமார்களுக்கு அடுத்ததாக அல்லாஹ் உலமாக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். சங்கீதக்குரியவர்களே, உண்மை அதுதான். நபிமார்களுடைய காலம் தொட்டு முதல் அதற்கு பிறகு வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதற்கு பிறகு வந்த உலமாக்கள் ஒரு சமூகம் அறியாமையில் இருந்தும் பல்வேறு குழப்பங்களில் இருந்தும் மீண்டும் எழுச்சி உற்று ஷரியத்தை பேணக்கூடிய ஒரு சமூகமாக உருவாக்கியது என்று சொன்னால், இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கியதன் பெரும் பங்கு அந்தந்த காலத்தில் வந்த உலமாக்களை சாரும். சங்கீதக்குரியவர்களே, அக்கால உலமாக்களுடைய நிலைகள் எவ்வாறு இருந்தது? சத்தியத்தை எல்லா நிலைகளிலும் அது யாராக இருந்தாலும் துணிவுடனும் தைரியத்துடனும் எடுத்துரைத்தார்கள். இதற்கு நமக்கு ஒரு சம்பவம் சான்றாக இருக்கிறது. இஸ்ஸுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திமிஷ்குடைய கடை வீதியில் நிற்கிறார்கள். அப்பொழுது நாட்டினுடைய அரசர் குதிரையில், அந்நாட்டினுடைய அரசர் அய்யூப் அவர்கள் குதிரையில் வலம் வருகிறார். அப்பொழுது இமாம் அவர்கள் அந்த அரசனுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுத்து நிறுத்தி அந்த அரசரிடம் சொல்கிறார்கள், எப்பா, உன்னுடைய தந்தையினுடைய, உன்னைவிட உன்னுடைய தந்தையினுடைய ஆட்சி மிக சிறந்ததாக இருந்தது என்று இமாம் அவர்கள் அந்த அரசரிடம் சொன்ன பொழுது அரசர் காரணம் கேட்கிறார். இமாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தந்தையின் ஆட்சியில் மதுக்கடைகள் எதுவுமே இல்லை, ஆனால் உன்னுடைய ஆட்சியில் அது நிறைந்து காணப்படுகிறது என்று சொல்லுகிற போது அரசர் இமாம் அவர்களிடம் சொல்கிறார், நான் என்னுடைய ஆட்சியில் இருக்கின்ற மதுக்கடையை மூடுவதற்கு உத்தரவிடுகின்றேன், என்னுடைய குதிரையை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிற பொழுது இமாம் அவர்களும் விட்டு விடுகிறார்கள். அரசரும் சென்று விடுகிறார். மக்கள் எல்லாம் இமாம் அவர்களை சூழ்ந்து கொண்டு ஆச்சரியத்துடன் வியப்புடன் கேட்கிறார்கள். அவர் ஒரு நாட்டுக்கு அரசர், ஒரு நாட்டை ஆளுகின்ற திறமை படைத்தவர், தான் நினைத்ததெல்லாம் அவரால் செய்ய முடியும். இருந்தாலும் இவ்வளவு துணிவுடன் எப்படி சத்தியத்தை அந்த அரசரிடம் எடுத்துரைக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது இமாம் அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த அரசருக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமையை எண்ணி பார்த்தேன், அந்த அரசர் எனக்கு பூனையை போன்று தோன்றினார் என்று சொல்கிற போது சங்கீதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் இக்கால உலமாக்கள் சத்தியத்தை எல்லா நிலைகளிலும், அது யாராக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் துணிவுடனும் தைரியத்துடனும் எடுத்துரைக்க வேண்டும் என்ற பாடம் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. சங்கீதக்குரியவர்களே, இதனால் தான் மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். நபிமார்களுடைய வாரிசுகளாக அல்லாஹ் உலமாக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அது உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். நபிமார்கள் தன்னுடைய சமுதாயத்தை சீர் செய்வதற்கு எந்த அளவு செலவு மேற்கொண்டார்களோ அதே பணியை உலமாக்கள் செய்வதால் தான் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தாக அல்லாஹ் உலமாக்களை நியமித்து வைத்திருக்கின்றார். சங்கீதக்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், தக்வாவுடையவர்கள் தலைவராகவும் ஆலிம்கள் வழிகாட்டியாகவும் இருந்தால் இச்சமுதாயம்
காட்டுகின்றது. ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த காலம். அக்கால முஸ்லிம்கள் இமாம்கள் வாழ்ந்த கால முஸ்லிம்கள் இஸ்லாமிய வரும் எல்லைகள் எல்லாவற்றையும் மீறி குழப்பங்களால் சிக்கி சீரழிந்து கொண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டதை விட்டுவிட்டு கிரேக்க தத்துவத்தை கொள்கையாக எடுத்துக்கொண்டதன் விளைவாக இஸ்லாமியர்கள் மார்க்கத்தின் மீது பிடிமானம் இல்லாத மார்க்காரிவு குறைந்த நிலையில் ஏற்பட்டது. இந்த சம்பவங்கள் எல்லாம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் கண் முன்னாலே நடக்கின்றது. சமுதாயம் இப்படி அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற போது நம்முடைய நிலையில் உயர்த்துக் கொள்வது சரிதானா என்ற நிலை இமாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதனால் தாம் மேற்கொண்ட உயர்ந்த பதவிகளை தூக்கி எறிந்து சமுதாயத்தை சீர் செய்வதற்காக பாடுபட்டார்கள். பாடுபட்ட பிறகு சொன்னார்கள், சமுதாயத்தில் இவ்வளவு அவலங்களும் இவ்வளவு சீர்கேடுகளும் பரவுவதற்கு காரணம் அறிஞர்களாக உலமாக்கள் தான் காரணம் என்று சொன்னார்கள். சங்கீதோடு எல்லாம் நல்லே இந்த சமுதாயத்தை சத்திய வழியில் அழைத்து செல்வதற்கு உலமாக்கள் தான் தகுதி பெற்றவர்கள். இப்ராஹிம் அல்லாஹ் நபிமாருக்கு பிறகு இந்த தீனை பாதுகாக்கும் போர்வாளாக உலமாக்களை நேர்ந்தது மட்டுமல்லாமல் உலமாக்களுடைய பணியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமானவர்களா? உலமாக்கள் கற்றவர்கள் தாம் கற்ற இல்மின்படி சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றான். சங்கீதக்குரியவர்களே, இதனால் தான் நபி அவருடைய காலத்தில் மிக பெரும் வெற்றி திறமையான அறிஞர்களை இனம் கண்டு தன்னுடைய தீனுடைய சேவைக்காக பாராட்டியிருந்தார். நட்புக்கும் சாபத்துக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், குர்ஆனை சற்று கற்றுக் கொடுக்கின்ற உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள், ஹராம் ஹலாலை விளக்கின்ற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள், இது போன்ற திறமையான ஆளுங்களை இனம் கண்டு தன்னுடைய தீனுடைய சேவைக்காக பாராட்டியிருந்தார். நபி அவருடைய காலத்தில் மிக பெரும் வெற்றியை தந்தது. சங்கீதக்குரியவர்களே, இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு அனாச்சாரங்கள் தாம் செய்வதுதான் சரி என்ற பெயரில் நடக்கின்ற சரியத்திற்கு மாற்றமான செயல்பாடுகள், திருமணம் என்ற பெயரில் அரங்கேறுகின்ற பல்வேறு சடங்குகள், ஒரு புறம் கொள்கை குழப்பத்தில் திண்டாடும் இளைஞர்கள் கூட்டம், மிகவும் வேதனைக்குரிய விஷயம். எதற்கெடுத்தாலும் ஏதோ சந்தை முறையை போன்று தரம் சொல்லிவிட்டு நாளுக்கு நாள் நீதிமன்றங்களில் அலைமோதும் எத்தனையோ முஸ்லிம் குடும்பங்களின் அவலங்கள், இவைகள் எல்லாம் சமுதாயத்தில் தினமும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த அனாச்சாரங்களை சமுதாயத்திலிருந்து நீக்கி இந்த சமுதாயத்தை சத்திய வழியில் அழைத்து செல்வதற்கு உலமாக்கள் தான் தகுதி பெற்றவர்கள். உலமாக்கள் முன்னோக்கி நடந்தால் சமுதாயம் பின்னோக்கி வரும் நிலையை போல என்பதை சந்தேகம் இல்லை. சுருங்க சொன்னால் உலமாக்களுடைய சேவை இந்த உம்மத்திற்கு தேவை என்று கூறியவனாக வாய்ப்பினைக்கு நன்றி தெரிவித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கிய தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இது 6வது பட்டமளிப்பு விழா. இதற்கு முன்பாக 5 பட்டமளிப்பு விழாக்களிலே 35 மாணவர்கள் மோவையாரின் சன்னதை பெற்று அவர்கள் பல்வேறு இடங்களிலே மார்க்க சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இர்ஷாதுல் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியில 5 ஆண்டுகள் அவர்கள் கல்வி பெறக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு அப்துல் உலமா என்ற BA அரபிக்கு சமமான அந்த அரசு அந்த டிகிரியும் அவர்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யப்படுகின்றது. அவர் 5 ஆண்டு காலம் முடித்து செல்லக்கூடிய சமயத்தில் மோவையாரை பட்டத்துடன் அந்த அப்துல் உலமா என்ற பட்டத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு எழுத்தாற்றல் பேச்சாற்றல் வருவதற்காக அவர்களுக்கு தமிழிலும் அரபியிலும் உரையாற்றுவதற்காக பயிற்சி அளிக்கப்படுகின்றது. மேலும் இந்த காலத்திலே கம்ப்யூட்டர் கல்வி என்பது மிக அத்தியாவசியமான ஒன்றாகிவிட்டது. பட்டம் பெறக்கூடிய உலமாக்கள் இந்த உலகத்திலே இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய சவால்களை முறியடிப்பதற்காக அவர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு விஷயங்களை விளக்குவதற்காக அவர்களுக்கு ஆங்கில அறிவும் தேவைப்படுகிறது, கம்ப்யூட்டருடைய அடிப்படை அறிவும் தேவைப்படுகிறது. இந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷும் போதிக்கப்படுகின்றது. அதே போன்று BCA என்ற கம்ப்யூட்டருடைய அந்த டிப்ளமாவும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த பயிற்சி கொடுத்து அந்த அரசு சான்றிதழுடன் அந்த கம்ப்யூட்டருடைய அந்த பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது.
அது மட்டுமல்ல, நம்முடைய உலமாக்கள் இங்கே 5 ஆண்டு காலம் படித்து முடித்த பிறகு மேற்படி படிப்பதற்காக தாருல் உலூம் தேவபந்த், மசாரில் உலூம் சஹாரன்பூர், ஷாஹி முராதாபாத், காந்தலா போன்ற தலை சிறந்த அரபிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே சென்று மேற்படிப்பு படிக்க விரும்பினால் அதையும் நம்முடைய கல்லூரி பொறுப்பேற்றுக் கொள்கிறது. அவர்கள் ஓராண்டு காலம், 2 ஆண்டு காலம் என்று எத்தனை ஆண்டுகள் அவர்கள் ஃபாசில் படிப்பதை முஃப்தியாக விரும்பினால் அவர்களுக்குரிய எல்லா சிரமங்களையும் ஏற்று அவர்களுக்கு மேற்படிப்பு படிப்பதற்கும் நம்முடைய கல்லூரி உறுதுணையாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஆண்டும் இங்கு மௌலவியாரின் சனது பெற்றவுடன் பெரும்பாலான மாணவர்கள் தாருல் உலூம் தேவபந்த், சஹாரன்பூர், முராதாபாத் போன்ற இடங்களிலே அவர்கள் சென்று மேற்படிப்பு படிக்கின்றார்கள். இந்த வருடமும் சென்றாண்டு பட்டம் பெற்ற மாணவர்களிலே ஒரு 4 மாணவர்கள் தேவபந்திலே, சஹாரன்பூரிலே, ஷாஹி முராதாபாத்தில் அவர்கள் மேற்படிப்பு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி மூலமாக எல்லா விதமான உறுதுணையும் செய்யப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களே, அந்த அடிப்படையில் நம்முடைய கல்லூரியில் முன்பு இதுவரை 5 ஆண்டு காலத்தில் 35 மாணவர்கள் மௌலவி பட்டம் பெற்று பல்வேறு இடங்களிலே இமாமாக, முத்தலிஸாக, தானியாக அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே நம்முடைய கல்லூரியிலே 6 மாணவர்கள் 5 ஆண்டு காலம் கல்வி என்று மௌலவியாரின் சனது வருகின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது அந்த சனது வழங்கப்படுகின்றது. நம்முடைய இர்ஷாத் உலூம் அரபிக் கல்லூரியின் நிர்வாகக் குழு தலைவராக பல ஆண்டுகள் சேவையாற்றிய நம்முடைய வட்டாரத்தில் மூத்த உலமா பெருமக்கள் ஒருவராக எழுத்தாக்கள், பேச்சாற்றில் சிறந்து எல்லா உலமாக்களுக்கும் வழிகாட்டியாக திகழக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஹஸரத் எம்என் அப்துல் காதர் ஹஸரத் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் இந்த மௌலவியாரின் சனதை வழங்கியிருக்கின்றார்கள். முதலாவதாக நம்முடைய இந்த வருடம் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களில் முதலாவதாக கடைசியாக நடந்த ஆண்டு தேர்வில எல்லா கிதாபுகளிலும் பாடங்களிலும் அதிக மதிப்பெண்களை பெற்று முதல் மாணவராக தேர்ச்சி பெற்ற லால்காட்டையைச் சேர்ந்த ஜனாப் ஏதில் மன்சூர் அலி அவருடைய முதல்வர் மௌலவி ஆலிம் எம் அஷ்ரப் அலி அவர்களை முதலாவதாக சனது பெறுமாறு அழைக்கின்றேன். அவர்கள் ஹஸரத் அவருடைய திருக்கரங்களால் சனதை பெற்றுக் கொள்ளுமாறு. இரண்டாவதாக திருப்பூர் மண்டலத்தைச் சேர்ந்த அவருடைய முதல்வர் மௌலவி ஆலிம் நோயா தாங்கல் இர்ஷாத் அவர்களை சனதை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மூன்றாவதாக விருதாச்சலம் எம் சுதர்ணம் அவருடைய முதல்வர் மௌலவி ஆலிம் எஸ் முகமது மும்தியாஸ் இர்ஷாத் அவர்களை சனதை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான்காவதாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த ஜனாப் எம் ஃபாரூக் சாஹிப் அவருடைய முதல்வர் மௌலவி ஆலிம் எஃப் இம்ரான் இர்ஷாத் அவரை சனதை பெறுமாறு அழைக்கின்றோம். ஐந்தாவதாக சென்னை திருநெல்வேலியைச் சேர்ந்த ஜனாப் ஏ முகமது ரஃபீக் சாஹிப் அவருடைய முதல்வர் மௌலவி ஆலிம் எம் அப்துல்லா இர்ஷாத் அவர்களை சனதை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக சென்னை திருநெல்வேலி எம் முகமது ரஃபீக் அவரை சேர்ந்த அவருடைய முதல்வர் மௌலவி ஆலிம் எம் அப்துல் அசீஸ் இர்ஷாத் அவர்களை மௌலவி ஆலிம் சனதை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது கண்ணியத்திற்குரிய மௌலானா எம்என் அப்துல் காதர் அவர்கள் சனது பெற்ற ஆலிம்களுக்கான துஆ செய்து ஆசிரியரை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். وقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون
சதகல்லாஹுல் அலீம். அன்பான இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, இந்த கல்லூரியின் ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற அப்துல் ரஹீம் அவர்களே, அடுத்து சாதாரணத்தில் இருந்தவர்களே, இன்னும் அல்லாமல் இங்கே கூடியிருக்கின்ற பாய்மார்கள், தாய்மார்கள், இந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மை மறுமையை வெற்றியை கண்டருள்வானாக என்று துஆ செய்வதாக சில வார்த்தைகளை கூற விரும்புகின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திரு உதவினால் இப்போது நாம் 6வது வருஷத்தில் சனது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். 6வது வருஷத்தில் 6 மாணவர்களுக்கு சனது வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எந்த சனதை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், உயிருள்ள கல்வி, உயிரோட்டமான கல்வி, ஆன்மீக கல்வி, செயலுக்குரிய கல்வியினுடைய ஒரு சனதை பட்டத்தை நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். கல்வி என்று சொன்னால் 2 வகைப்படும். ஒன்று ஆன்மீக கல்வி, மற்றொன்று தொழிற்கல்வி. இப்போது ஆன்மீக கல்வி என்று சொன்னால் அந்த கல்வியை அவன் படிக்கின்ற போதே அவன் செயல்படுகின்றான், படித்த பிறகும் அவர் செயல்படுவான் என்ற நிலைமையில் உள்ள கல்விக்கு பெயர் ஆன்மீக கல்வி, அசலான கல்வி. உதாரணமாக உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்கிறேன். இந்த ஆலிம் பெருமக்கள் என்று சனது பெறுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் படிக்கின்ற காலத்திலேயே படிக்கின்ற செயல்களை, கல்வியை, தன்னுடைய குணத்தை, எண்ணத்தை, செயலை எல்லாம் அப்படியே ஆக்கிக் கொள்கிறார்கள். படிக்கின்ற போதே அவர்கள் தொழுகிறார்கள், நோன்பு, நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறார்கள். இது அவர்கள் வாழ்க்கை வரையிலும் நிலைத்து இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை வரையிலும் நிலைத்து இருக்கிறது. அதனால இதை ஆன்மீக கல்வி, அசலான கல்வி என்று நாம் சொல்கிறோம். மற்றொன்று தொழிற்கல்வி. இன்று ஒரு ஆசிரியர் கல்வி பெற்றுவிட்டால், யார் பள்ளிக்கூடம் திறந்து வாத்தியாராக, ஆசிரியராக இங்கே வாருங்கள் என்று அழைத்தால் தான் அவருடைய கல்வி வெளிப்படும், அவருடைய கல்வி பிரகாசிக்கும். ஒரு கிளார்க்கு படித்திருந்தால், ஒரு ஆபீசருக்கு இருந்தால், அங்கே கணக்கெழுத வாருங்கள் என்று சொன்னால் அவருடைய கல்வி பயன்படும், அங்கே பிரகாசிக்கும். ஐஏஎஸ் படித்திருந்தால், அரசாங்கம் பார்த்தவர்களுக்கு கலெக்டி வேலை என்று சொன்னால்தான் அந்த கல்வி வெளியாகும். ஒரு எம்ஏ படித்தால், எம்எஸ்சி படித்தால், பிஏ படித்தால் அவர்கள் படித்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற போதுத்தான், வேலை அமைக்கின்ற போதுத்தான் அவருடைய கல்வி வெளிப்படும், பிரகாசிக்கும். இது பூராவுமே தொழிற்கல்வி. ஐஏஎஸ் ஆக இருந்தாலும், ஐபிஎஸ் ஆக இருந்தாலும், எம்ஏவாக இருந்தாலும், பிஏவாக இருந்தாலும், பிஎஸ்சி, எம்எஸ்சி ஆக இருந்தாலும் எல்லாமே தொழிற்கல்வி தான். இந்த ஒரே ஒரு கல்வி மட்டும் இருந்தால் அசலான கல்வி, ஆன்மீக கல்வி. இது படிக்கின்ற போதே இந்த மாணவர்கள் தான் படிக்கின்றதை செயல்படுத்துகின்றான். தான் படித்தவற்றை படிக்கின்ற போதும் செய்கின்றான். படித்த பிறகு யாரும் வேலை கொடுக்காவிட்டாலும் செய்வான். ஒரு ஆளுக்கு வேலை இல்லை என்று சொன்னாலும், மாவட்டத்துடைய வேலையோ, அரசுடைய வேலையோ, மற்ற வேலையோ கிடைக்கவில்லை என்றாலும் அந்த ஆளுக்கு தன்னுடைய கல்வியினுடைய வெளிப்பாடுகளை செய்தாக வேண்டும். தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்க வேண்டும். நோன்பு காலத்தில் நோன்பு பிடிப்பான்,
தொழுகிற காலத்தை தொழுகிறான், எந்த அமலை செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் செய்து கொண்டிருப்பான். அவனுக்கு உயிருள்ள கல்வியாக இருக்கும். அத்தகைய ஒரு கல்விதான் இன்று நாம் சந்தித்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆய்வுடைய கல்வி எல்லா ஊருக்கும் எப்போதும் தேவையான ஒன்று. ஆய்வுகள் இல்லாமல் எந்த காரியமும் நடப்பதில்லை. ஆய்வுகள் யாராவது ஒருவர் பங்கு கொண்டால்தான் அந்த காரியம் சிறப்பாக அமையும், சரியாக அமையும். ஆய்வு இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. எந்த காரியத்துக்கு போனாலும் ஆய்வுகள் அதை பங்கு கொள்ள வேண்டும். அதனால தான் மக்களுடைய சூழ்நிலை இருக்கிறபடி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆளின் தேவை, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆளின் தேவை என்று சொன்னார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு டாக்டர் தேவை, ஒரு வக்கீல் தேவை, ஒரு இன்ஸ்பெக்டர் தேவை, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கலெக்டர் தேவை, அவர் தேவை, இவர் தேவை என்று இல்லை. எந்த ஊருக்கும் அப்படி இல்லை. ஆனால் ஆளும் தேவை. எந்த ஊரை எடுத்தாலும் அந்த ஊருக்கு ஒரு ஆளும் இருக்க வேண்டும். அந்த ஆளும் இருந்தால்தான் அந்த ஊருக்கு சரியாக இருக்கும். சில ஊர்களிலே மிக கழிந்த கடைசி கட்டத்தில் உள்ள ஊர்களிலே குழந்தை பருவம் பேர் வைக்கின்ற போது கூட ரஹமத்துல்லா ராமசாமி என்று கூட பேர் வைக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அறிவு இல்லை, அவர்கள் வழிகாட்ட ஆளில்லை, சொல்லிக் கொடுக்க அவர்களுக்கு யாரும் இல்லை. ஆக அப்படிப்பட்ட ஒரு கல்வி எல்லா ஊருக்கும் ஆளின் தேவை. ஆளும் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. எந்த வேலை எடுத்தாலும் சரி, நல்ல வேலைகள், பொது வேலைகள் ஆளும் இருந்தால்தான் அது சிறப்பாக. நானும் அழைக்கப்பட்டேன், அங்கே போயிருந்தேன். அந்த திருமணத்தில் முக்கியமான நிகழ்ச்சி ஈஜாப் கபூல். இந்த பெண்ணை கட்டிக் கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று உறுதிப்பட செய்தாக வேண்டும். அப்படி செய்கின்ற போது பல ஆண்கள் இருந்தாலும் சாதாரண ஒரு மனிதர், அவர் ஒரு கம்பெனிக்கு பெரிய மேனேஜர், அந்த பெண்ணுடைய தந்தைக்கு மிகவும் வேண்டியவர். அந்த அடிப்படையிலே அவரை வைத்து அந்த ஈஜாபு கபூல் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. திருமணத்தில் ஈஜாபு கபூல் யார் சொல்லிக் கொடுத்தார்? ஒரு மேனேஜர், ஒரு மேனேஜர். மிக நல்லவர் தான், கொள்கையாளர் தான், ஆனால் ஆளும் அல்ல. அப்படிப்பட்ட ஒருவரை கொண்டு அந்த ஈஜாபு கபூல் நிகாஹுடைய ஒப்பந்தம் செய்யப்பட்டது. சில மாதங்கள் அல்லது வருடம் முடிந்த பிறகு நான் கேள்விப்பட்டேன், அந்த ஸ்தாபனத்திலே பணியாற்றுகின்ற ஒருவர் என்னை சந்தித்தார். அப்போது சொல்லுகின்றார், நீங்கள் வந்திருந்தீர்களே, அந்த கல்யாணம் பிரிந்து விட்டது என்று சொன்னார். கணவனை கேட்காமல் அந்த பெண் அமெரிக்காவுக்கு படிக்க சென்று விட்டார் என்ற ஒரு காரணத்தில் சொன்னார். மற்ற காரணங்கள் என்னவோ தெரியாது. ஆக அப்போது நான் நிக்காக நடக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன், இது யாரை கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ ஈஜாத்துக்கும் அது அல்லாத ஒருவரை கொண்டு சொல்லப்படுகிறது. அவரை நான் குறை சொல்லவில்லை, தொழுகையாளர், நல்ல மனிதர் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். இருந்தாலும் யார் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தாக வேண்டும், அவர்களை கொண்டு செய்தாக வேண்டும். அந்த நிலை அங்கே மாறிய காரணத்தினால்
என்னவோ ஏற்பட இருக்கிறது என்று என் மனசில் வந்தது. ஒரு வருடத்திற்கு பின்னால் நான் கேள்விப்படுகிறேன் புரிந்திருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆளும் அல்லாமல் ஒரு காரியம் சிறக்காகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆங்கில கல்லூரி ஆரம்பித்தாலும் கூட, ஆங்கில இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தாலும் கூட, ஒரு ஆளுடைய சொல் அதில் பதிந்திருக்க வேண்டும், கலப்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த ஆளுமையத்துடைய சந்தை இன்றைக்கு வருகிறார். இவர்கள் உருவாக்குவதற்கு எத்தனை காலம், எவ்வளவு காலம், எவ்வளவு செலவுகள் எல்லாம் இந்த சமுதாயம் செய்திருக்கிறது. சமுதாயம் செலவு செய்ததன் காரணமாக இந்த ஆளுங்களுடைய உருவத்தை நாம் இன்று பார்க்கிறோம். எத்தனை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இங்கே பாடுபட்டார்கள், இங்கே இருக்கிறார்கள். அவருடைய உழைப்பு இவர்களெல்லாம் சேர்த்து நடத்துகின்ற, செயல்படுத்துகின்ற, எப்போது பாடம் நடத்த வேண்டும், எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், எப்போது விடுமுறை அளிக்க வேண்டும், எப்போது ஓய்வு அளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆலோசித்து அதற்கு திட்டங்கள் வகுத்துக் கொடுக்கின்ற முதல்வர் இத்தனை பேரும் உழைத்து தூக்குநாள் கூடு கட்டுவது போல சிறுக சிறுக சேர்த்து ஒரு முழுமையான நிலையை உண்டாக்கியிருக்கிறார். இவர்களை அல் உலமாக வரதற்குள் அன்பியா என்று சொன்னார்கள். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரதத்துல் நபி என்றுதானே சொல்வது பொருத்தம். நாம் நபியினுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தானே. அவருடைய உம்மத்திலே இருக்கின்ற இந்த ஆளுங்களை பாராட்டுவதற்கு வரதத்துல் அன்பியா என்று ஏன் சொன்னார்கள்? வரதத்துல் நபி, நபியினுடைய வாரிசுகள் என்று சொல்வதை விட்டுவிட்டு நபிமானுடைய வாரிசு என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சில சிரமங்களை பட்டார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சில சிரமங்களை பட்டார்கள், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் சில சிரமங்களை பட்டார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சில சிரமங்களை எடுத்துக்கொண்டார்கள். சில ஏசிகளுக்கு அவர்கள் ஆளானார்கள். பைத்தியக்காரன், சாலிம், சூரியக்காரன், கதாப், பொய்யல் என்றெல்லாம் அவர்கள் வசைப்பாடப்பட்டார்கள். இத்தனையும் தாங்கிக் கொண்டு இந்த நபிமார்கள் பணி செய்கிறார்கள், இறைவனுடைய பணியை செய்தார்கள். அதனால் வரத்துல் அன்பியா, இத்தனை நபிமார்களும் பட்ட சிரமங்களையும் ஏற்பார்கள் இன்றைய ஆளுங்கள். இத்தனை கஷ்டங்களையும் பேச்சுகளையும் கூட பெற வேண்டி வரும் இந்த ஆளுங்களுக்கு. அதனாலே தான் இவர்கள் ஒரு நபிக்கு வாரிசு அல்ல, எல்லா நபிமார்களுக்கும் ஆடி வாரிசு என்ற முறையிலே வரதத்துல் அன்பியா என்று சொன்னார்கள். அவைகளெல்லாம் தாங்கிக் கொள்ளத்தான் அவர்களுக்கு ஒரு மொத்தமான ஒரு ஆடை அங்கே நாம் அணிவித்திருக்கிறோம். எத்தனை வீட்டுகள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும், எவ்வளவு சுமை வந்தாலும் சுமந்து கொள்ளத்தான் ஒரு தரப்பாக வைத்திருக்கிறோம். அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள். இந்த சமுதாயத்தை ஒழுங்காக நடத்தியாக வேண்டும், இந்த சமுதாயத்தை வழிகாட்டியாக வேண்டும் என்ற கோணத்திலே அவர்கள் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் கூட சில ஒதுக்கி வைத்துவிட்டு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டு கருத்தை கொண்டு பணியாற்றுவார்கள் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு வரத்துக்கு அன்பியா என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உம்மத்தி கம்பியாரி பனி இஸ்ராயீல், பனி அன்பியார்களை போல இன்னும் உருவாக்கி சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? இன்றைய உலமாக்கள், என்னுடைய உலமாக்கள், என் உம்மத்துடைய உலமாக்கள்
இஸ்ராயேலினுடைய நபிமார்களை போன்றவர்கள் என்று சொன்னார்கள். பனு இஸ்ராயேலை ஏன் ஒப்பிட்டார்கள்? முன்மாதிரியாக ஏன் காட்டினார்கள்? இஸ்ரவேலர்கள் என்றுமே உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒத்துவரான ஒரு போட்டி இன்றும் கூட பிரச்சனையாக இருக்கிறது. இஸ்ரவேலர்களுடைய பிரச்சனை இன்றும் தீரவில்லை. உலகத்திலே பல கேடுகளையும் பெண்களையும் விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல அநியாயங்கள் அடிச்சாட்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் உலகறிந்த உண்மை, உலகறிந்த துச்சம் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலை உள்ள பனு இஸ்ராயேலுடைய நபிமார்களை ஒப்பிட்டார்கள். ஏனென்றால் இவ்வளவு கேடர்களையும் எதிர்த்து போராடி அந்த சமுதாயத்தை சுத்தம் செய்தார்கள். பனு இஸ்ராயேலுடைய நபிமார்கள் பனு இஸ்ராயேலுடைய தீமைகளெல்லாம் தாங்கிக் கொண்டு எதிர்த்துக் கொண்டு போராடி கொண்டு அவர்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அதுபோன்று இந்த வரமாற்றை சேவை செய்ய தகுதிப்படுத்தப்பட்டது. இஸ்ரவேலர்களை எதிர்ப்பது, அவர்கள் வழிகாட்டுவது, நியாயத்தின் ஒழுங்கை சொல்லுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளவு பெரிய கொடூரமானது. ஏனென்றால் இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய வேலை என்ன, இஸ்ராயேலுடைய காரியங்கள் என்ன, இத்தனையும் தாண்டி கொண்டு செயல்படக்கூடியவர்கள் என்ற உலமாக்கள். அதனாலே தான் உலமான பனு இஸ்ராயேல் உலமான உம்மத்தி பனி அம்பியாய் பனி இஸ்ராயேல் என்று சொன்னார். ஆகிய சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் உலமாக்களுடைய பணி மிக தேவை. உலமாக்கள் இல்லாமல் எதுவும் சிறக்காது. ஒரு கல்யாணமா, ஒரு பெயர் சுற்றுலாவா, ஒரு கல்யாணம், ஒரு மோத்தா, ஒரு ஹயாத்தா, எதுவாக இருந்தாலும் அவருடைய பங்கு அது தேவை. அதனாலே தான் இந்த உலமாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெருமைப்படுத்தி பாராட்டியுள்ளார்கள். ஆகவே இன்று நாம் தனது வழங்கிய மோடிகள் உலமாக்கள், இந்த உலமாக்கள் தங்களுடைய பொறுப்புகளை அறிந்து சரியான முறையில் காலத்தில் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு ஆசைப்படுத்தி அவர்களுக்கு நல்வாழ்வு கூறி அவர்களுக்கு அவர்கள் உழைத்த உலமாக்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சௌகரியத்தையும் சுகநலத்தையும் உண்மை மறுபடியும் வெற்றி பெற சொல்வானாக கூறி அவர்கள் தங்களுடைய பணியில் சிறிதும் பின்தங்காமல் பின்னடையாமல் மேலும் கல்வியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது நாம் அவர்கள் படித்து விட்டார்கள், படித்து முடித்து விட்டார்கள் என்று நாம் சான்று கொடுக்கவில்லை. அவர்கள் படிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்று கொடுக்கிறோம். எந்த நேரத்திலும் எந்த பாஷை, அரபியா, உருதா, இங்கிலீஷா, தமிழா, மலையாளமா, எந்த பாஷை நமக்கு தெரியுமோ அந்த பாஷைகளோட நூல்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். படிப்படியாக முன்னேறும் என்ற முறையில் அவர்கள் நாம் கற்பதற்கு தகுதி படைத்தவர்கள், அறிவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்ற முறையிலே அவர்களுக்கு அறிவுரையும் கூறி அவர்களை அல்லாஹ் உண்மையிலும் மறுமையிலும் நற்பொருளை தந்துள்ளாகவும் இந்த தீர்வினால் கிடைத்த பலனை மக்களுக்கும் கிடைக்க செய்வார்களாகவும் என்று கேட்டு உங்கள் எல்லாருடைய துவாரையும் எதிர்பார்ப்பவனாக என்னுடைய இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ்